அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் 2 அக்காவுக்கு எங்கள் அக்கா 2 அக்கா ஃபஸ்ட்டு, ஒரு அக்கா ஃபஸ்ட்டு, 2வது எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் 3 பொண்ணு. அப்போ வந்துட்டு அப்போல்லாம் எங்களுடைய பட்டிக்காட்டில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை. காட்டுக்குள்ளே வாழ்கிறது ரொம்ப சிறப்பானது. எப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் தோட்டத்தில் வந்து கொய்யாப்பழம் இருக்கும், குளுமிச்சம்பழம் இருக்கும், எலுமிச்சம்பழம் இருக்கும், மாமரம் இருக்கும், தக்காளி பழம் போட்டிருப்பாரு எங்கள் அப்பா, கத்திரிக்காய் போட்டிருப்பாரு, நல்ல பயிர் வகை நிறைய போட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டோம். எங்கள் ஊரே எல்லாத்துக்கும் வந்து எங்கள் அப்பா வந்து தர்மம் செஞ்சவர். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வயசாகிடுச்சா, வயசாக எங்கள் அண்ணன் +2 காலேஜ் +2 முடிச்சு காலேஜில் எங்கள் அண்ணன் முடிச்சிட்டாரு. அப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்ம பையன் காலேஜ் முடிச்சிட்டான், நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி செலவும் நல்லா படிக்க வச்சார். எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, காலேஜில் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி அவரே தனியாக கல்யாணம் பண்ணி சென்னைக்கு போயிட்டார். ஏன்னா அண்ணனை காணா, காலேஜ் போனால் நீ வீட்டுக்கு வரலையேன்னு எங்கள் அப்பா வளவோடு தேடுறாரு. சொந்த பந்தத்துக்கெல்லாம் வீட்டுக்கு. அப்போ இப்போ தானே ஃபோனு, அப்போல்லாம் அந்த காலத்தில் ஃபோனே கிடையாதே, பஸ்ஸும் கிடையாது. சந்தைக்கு போகிறதா இருந்தாலும், ஒரு வயலில் விளையிற காய்கறி கொண்டு சந்தையில் விற்கிறதா இருந்தாலும் மாட்டு வண்டி தான். அப்போல்லாம் பஸ் கிடையாது. நான் சின்ன வயசு இருக்கிறப்ப பஸ்ஸே கிடையாது. நடந்தே தான் போவாங்க, இல்லைன்னா சைக்கிளில் போவாங்க. டிவிஎஸ் இருக்கிறவங்க டிவிஎஸில் போவாங்க, பைக் இருக்கிறவங்க பைக்கில் போவாங்க. பஸ் கிடையாது. அப்போல்லாம் கிராமத்துலலாம் பஸ் கிடையாது, ஃபோன் கிடையாது. லேண்ட்லைன் ஃபோனு கூட அப்போதைக்கு அவ்வளோக்கும் ஜாஸ்தி இல்லை. ரொம்ப பட்டிக்கிட்டு தானே. அப்போ என்ன பண்ணுவார் எங்கள் அப்பா, ஏன்னா அண்ணனை போன பையனை காணுமேன்னு தேடுறப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டார், ஒரு 6 மாதம் கழிச்சு வீட்டுக்கு வந்தார். பொண்ணோடு வந்தப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்படியே மனசில் யார் என்னன்னு கேட்குறப்போ வந்தோடனே 2 பேரும் காலில் விழுந்துட்டாங்க. எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் என்னை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க அம்மான்னு வந்த உடனே காலில் விழுந்துட்டாங்க. எங்கள் அம்மா எதையுமே கவனிக்கலை, பையன் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி எங்கள் அம்மா அழுதாங்க. எங்கள் அப்பாவும் கண்ணீர் விட்டார். இருந்தாலும் ஒரு பக்கம் கோவம் அவருக்கு. ஏன்பா, நான் எனக்கு வயசாயிடுச்சு, தோட்டத்தை நீ இருந்து பார்க்கணும்ல, உனக்கு நாங்கள் எங்கள் பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறப்ப நீ எங்கே போனேன்னு கேட்குறப்ப அவங்க அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாரு, இல்லைப்பா சாரி மன்னிச்சுக்குங்க, இந்த மாதிரி நான் கூட படித்த பிள்ளை நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த விஷயத்தை நீ எங்கிட்ட நேரிலே சொல்லியிருக்கலாம்ல, பேசவங்க ஊரடைச்சி இங்கேயே நான் கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, நீ எதுக்கு வந்து கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? பார்க்குறவங்க நம்மளுக்கு எவ்வளோ கேவலமாக இருப்பாங்க. பையன் ஓடிட்டான்னு எத்தனை பேர் பேசுனாங்க தெரியுமா? என்னால் பதில் சொல்ல முடியல. நீங்கள் உண்மையே சொல்லியிருக்கலாம்ல, ஒரு லெட்டரை போட்டுருக்கலாம்ல, ஒரு தந்தி அடிச்சிருக்கலாம்ல. எங்கள் அப்பா அவ்வளோ வருத்தப்பட்டு அழுதார். சரி நடந்து போச்சுன்னு சொல்லி எங்கள் அத்தை பக்கத்தில் இருக்காங்க. எங்கள் அத்தை வந்து என்ன சொன்னாங்க, அண்ணா பையன்தான் வந்துட்டான்ல, எதுக்கு தேவையில்லை நீங்கள் அழுகிறீங்க, சண்டை போடாதீங்க, பையன் வந்ததே சந்தோஷம் அப்படின்னு எங்கள் அத்தை சொல்கிறாங்க. எங்கள் அத்தை ரொம்ப அதை இதை சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் முன்னாடி வந்துட்டு சமாதானப்படுத்தி ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க. ஆனால் பின்னாடி போய் அவங்கள எப்படி பேசிக்கிறாங்க, பையன் பணம் இருக்கிற திமிரில் அவன் சௌரியத்துக்கு ஒருத்தி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். இன்றைக்கி எங்கள் அண்ணன் பேருக்கு எடுத்து போட்டான், எங்கள் அண்ணி பேருக்கு எடுத்துட்டா, குடும்ப மானமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை கழுவி ஊற்றுதா. அவங்க பின்னாடி போய் அங்கே கேட்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் பின்னாடி கழுவி ஊற்றுறாங்க. யார்? எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி. சொந்தக்கார் இப்படி கூட இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, சரி நம்மளுக்கு அப்போ என்னாச்சு, எனக்கு ஒன்றும் அவ்வளோக்கும் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு விவரம் தெரியும். அண்ணி வந்துட்டாங்க, புதுசாக அண்ணி வந்துட்டாங்க. நாங்களாம் ரொம்ப குதிப்போம், சந்தோஷப்படுவோம். எங்கள் அண்ணி கையை பிடிச்சிட்டு ஜாலி விளையாடுவோம், சிரிப்போம். எங்கள் அண்ணிக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். எங்கள் அண்ணி கடைக்கு போக சொன்னால் கடைக்கு போவோம். அப்போ கூட என்னோட தரீங்களா, அண்ணி எனக்கு 1 ரூபா தரீங்களா மிட்டாய் வாங்குறதுக்கு? இப்போலாம் 1 ரூபா, அப்போலாம் 10 பைசா, 4 8 அப்படி தான். எனக்கு 4 தரீங்களா, 10 பைசா தரீங்களா, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு கேட்பேன். ஓ லஞ்சமா? அப்படி ஆமாம், எனக்கு மிட்டாய்க்கு காசு கொடுத்தா தான் நான் கடைக்கு போவேன் அப்படிம்பேன். 10 காசு கொடுத்தாங்கன்னா அந்த 10 காசை பெருசாக நினச்சிட்டு ஓடி போய் 10 காசுக்கு மிட்டாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சொன்னதை வாங்கிட்டு வந்து தருவோம். அப்போலாம் பம்பு செட்டு தனி வீட்டுக்கு வர. இப்போலாம் வாங்கி போய் வீட்டுக்கு எல்லாம் பைப் போட்டிருக்காங்க. அப்போலாம் பைப் கிடையாது, அடி பைப்பில் தான் அமுத்தி தண்ணி கொண்டு வரணும். அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, கண்ணு போய் தண்ணி அடிச்சிட்டு வா அப்படிம்பாங்க. அடி பைப்பில் அடிச்சு தான் கொண்டு வரணும்.
அப்பா எங்கள் அக்கா சொல்லுவாங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணுவா, எங்கள் அக்கா அது வரமாட்டான். அவள் கொஞ்சம் உடம்பா இருக்கு, நான் ஒல்லியாக இருப்பேன். சும்மா எடுத்துகிட்டு வருவாங்க. குடத்த மட்டும் கூட எடுத்துகிட்டு வருவாங்க. வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போய் காசு வாங்கிட்டு போய் கடையில் தின்னு நின்றுக்குவாங்க. நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா போட்டு நல்லா நீ அடிச்சிடுங்க, அடிக்கி பெய்ந்துட்டு என்ன பண்ணுவேன், தண்ணி 2 3 ஒரு குடம் கொண்டாந்து, குட்டி குடம் அப்போல்லாம் சின்னதாக இருக்கும், ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் குடம், அதில் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா ஊற்றுவேன். எங்கம்மா அக்கா அப்படிம்பாங்க. அக்கா தண்ணி அடித்து வைக்கிறா, நான் எடுத்துகிட்டு வரேன்னு போய் சொல்லிடுவேன். ஏன்னா நான் உண்மையை சொல்லிட்டு நான் அக்காவை போட்டு அடிப்பாங்கல்ல, அது பாவம் தானே. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸு. ஆனால் நிறையா குறும்புத்தனம் அதிகமாக பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் 2 பேரும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனே அவங்க கல்யாணம் போயிட்டாங்க. அப்போல்லாம் ரெட்டை ஜடை போட்டுட்டு, இப்போல்லாம் ஃபேஷனாக ட்ரெஸ் போடுறோம். அப்போல்லாம் அம்மா அப்பா கொடுக்குற ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் போட்டுப்போம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த கிராமத்தில் விளையாடுறது, கிராமத்தில் ஓடி பிடிச்சி விளையாடுறது, கிராமத்தில் இன்றைக்கி பழங்களெல்லாம் பொறுக்கி சாப்பிட்றது, தக்காளி பொறிச்சு சாப்பிட்றது. தக்காளி பழம் நல்லா நிறைய பழத்திருக்கு எங்கள் தோட்டத்தில். தக்காளி பழம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு சிறப்பான வாழ்க்கை. அதெல்லாம் இப்போ யோசிக்கவே முடியல, நினச்சே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வயசாயிடுச்சு. வயசானோடனே என்னாச்சு, தோட்டத்தை ஒரு 10 ஏக்கராவில் 5 ஏக்கரா விற்றுட்டார். விற்று எங்கள் அண்ணன் பேரில் பேங்கில் போட்டார். நல்லா கேளுங்க, எங்கள் அண்ணன் பேரில் பேங்கில் போட்டார். அப்புறம் எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டார், பணத்தை எடுத்து நகை செஞ்சு போட்டார். அதில் கொஞ்சம் எங்கள் வீட்டில் எப்படா நீ எங்களை கூட கேட்காம வேலை உன்னோட லைஃபுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் பணம் போட்டு வச்சுருக்கோம், நீ அதை எடுத்து முன்னாடிக்கு நீ போய் நகை செஞ்சு போட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கு ஒரே சண்டை முழங்குது. அப்போ நாங்களாம் சின்ன பிள்ளை, சரிங்களா. அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வயசாகாமல் இருந்திருந்தா இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருந்திருக்கும். நாங்கள் இன்றைக்கி இப்போ கஷ்டப்பட்டுருக்கவும் மாட்டோம். எனக்கு இப்போ இருக்கிற நினப்பெல்லாம் பேசாமல் நம்ம சின்ன பிள்ளையாக இருந்துருக்கூடாதா, ஏன்டா கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்குமா, ஜாலியாக சின்ன பிள்ளை மாதிரி நல்லா இருந்திருக்கலாமே, கல்யாணம் பண்ணி தான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி நாங்களாம் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். நிஜமால ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். அப்போல்லாம் நான் நல்லா காய்கறி பழ வகையானது தேங்காய் உடச்சி நல்லா சாப்பிடுவோம். அப்போல்லாம் சும்மா குண்டுன்னு நல்லா கருப்பாக இருப்பேன், குண்டுன்னு இருப்பேன், நல்லா இருப்பேன். இனிமேல் நான் பேசுகிறது எல்லாமே எங்கள் வீட்டு கதைங்க, சொந்த பந்த கதை தான் பேச போகிறேன், சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து இன்னும் ஃபாலோ பண்ணுங்கள். நானும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு தானே. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நானும் எல்லா வீடியோவிலும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் லைக் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.